Hi students, hi, good evening all. Hello, hi. How are you? Yes, Bharati, Lakshmi, hi ma, hi, good evening all. How was the day? So all good? என்ன ஸ்கூலில் எப்படி போச்சு? ஜாலியாக இல்லை ஏதாவது போரிங்காக போச்சுங்களா? கண்டினியூவாக கிளாஸஸ்லாம் வச்சுட்ருப்பாங்க, டெஸ்ட் வேறு கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ ஹாய் சிவா, ஹாய் குட் ஈவினிங். ஓகே, ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஓகேவா? இட் வாஸ் நைஸ். ஓகே, வாட்? புரியல. ஓகேம்மா, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் மேட்ரிசஸில் வந்து டைப்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம், கரெக்டாக? ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்? எஸ், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? நான் ஹோமோஜீனியஸ்னா என்ன, ஹோமோஜீனியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஞாபகம் இருக்கா? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன சொல்லுவோம்? எஸ், குட் ஈவினிங் ராகுல் தன்யா. ஓகே, குட் ஈவினிங். வெரி போர்டு, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஹாய் லக்ஷ்மி. எஸ், குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். தமிழில் சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? எஸ், ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? தட் இஸ் இப்போ ax1 by1 cz1 ஈக்குவல் டு d அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 0ன்னு வந்திருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் படி உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே கொடுக்கும்போது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும், சரிங்களா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கிளாஸ் 10th இன்னைக்கு கிடையாது. நம்ம நேற்று தான் வந்து 10th கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து 10th கிடையாது, ஓகேங்களா? நாளைக்கு மேபி நாளைக்கு வந்து எல்லா கிளாஸுமே இருக்கும். ஸோ மண்டே ஆன்வர்ட்ஸ் வேணால் 10th வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்ம் பார்த்துருப்போம் இல்லையா? அதே ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு தான் இங்கே வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எஸ், ஸோ இதில் வந்துட்டு அந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்லாம் கொடுத்துட்டு நமக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு 3 கேசஸ் வந்து பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது இதுக்கப்புறம் வரும், எப்போன்னு சொல்லி எனக்கு தெரியாது, பட் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வரைக்கும் மேக்ஸ் லைவ் போயிட்டுருக்கிறது, அதை வந்து நீங்கள் கவனிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஹாப்பி ஈவினிங் சஹானா, ஹாப்பி ஈவினிங். ஹாய் ராகுல், ஹாய் குட் ஈவினிங். 10th கிளாஸ் இல்லை பாரதி, இப்போ தான் சொன்னேன் 10th கிளாஸ் இல்லை, ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் எப்படி வந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வச்சு பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் வந்து ஒரு 3 கேசஸ் பார்த்துருந்தோம். அந்த 3 கேசஸில் என்னதுப்பா? ஒரு நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3 கேசஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ அது என்னதுன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியா? இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன். ஓகே சஹானா, ஓகே ஃபைன். ஷப்னா, ஹாய் ஷப்னா, குட் ஈவினிங். ஸோ இந்த 3 கேசஸ் என்ன ஞாபகம் இருக்கா? முந்தா நேற்று தான் பார்த்தோம். ஸோ ஒரு நாள் கேப்பில் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் மறக்க மாட்டீங்க சஹானா. ஸோ த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இட் இஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் அண்ட் ஆல்சோ யூனிக் சொல்யூஷன் இல்லையா? இந்த 3 கண்டிஷன் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் ட்ரிவைல் சொல்யூஷன், நாட் ட்ரிவைல் சொல்யூஷன் அப்படிங்கிற 2 கண்டிஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ட்ரிவைல் சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு என்னாக இருக்கும். ஸோ என்னங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ், ஓகேவா? நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் அ ட்ரிவைல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா?
ஹாய் நந்தினி, ஹாய் குட் ஈவினிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா கேஸ் 2 என்ன அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் என், அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட லெஸ் தென் என்னா வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 தான் கிடைக்குது அப்படின்னா ஸோ அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரிவைல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் தட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சாச்சா அப்படியெல்லாம் வந்து கம்மியாக மாட்டேன். ஓகே, எஸ்மா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸை எடுத்து வந்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். சரியா? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகேவா? எஸ் சஹானா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே கண்டிஷன் தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? ஒன்று ட்ரிவைல், ஒன்று நான் ட்ரிவைல். இந்த ரெண்டு கண்டிஷன், அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு என்னா இருக்கும், இல்லைனா லெஸ் தென் என்னா இருக்கும். சரிங்களா? ரெண்டு தான் இருக்கும். ஓகே, எஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் 1 2 3 அண்ட் ஹியர் வி ஹாவ் த வேல்யூ 3 4 4 அண்ட் 7 10 12. சரிங்களா? 7 10 12. ஓகேவா? ஸோ இது கிளியராக தெரியுதா? ஃபாண்ட் எதுவும் தெரியுதா, இல்லை வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கா? ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எடுக்கணும் இல்லையா? ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ வந்து 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 0ன்னு ஆக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்க பாருங்க. எஸ், ஸோ என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்க? 1 செகண்ட் பா. R2 tends to 3R1 இல்லையா? R2 tends to 3R1 சொல்லி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ R2 tends to R2 minus 3R1. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் பிகம் 0, ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 minus 3 into 2 இருக்குங்களா? ஸோ 4 minus 6, ஸோ இட் இஸ் -2. இட் இஸ் -2ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? -2. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 4 minus 3 into 3 பா. ஓகேங்களா? ஸோ 4 minus 9, ஸோ இட் இஸ் -5. ஓகேவா? -5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, ஓகே. R2க்கு சேஞ்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஆராக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தட் இஸ் வந்து இப்போ R2க்கு நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா R2 minus R2 plus அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதுக்கு சேஞ்சஸ் கொடுக்குறீங்களோ அந்த டேர்மை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், -8 எப்படிரா சஹனா? என்னாச்சு? -5 தானே? -5. சரியா? ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் நமக்கு வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. இட் பிகம் 0, ரைட்? அடுத்தது வந்து R3க்கு வந்து சேஞ்சஸ் கொடுக்கலாம். சரிங்களா? R3க்கு எப்படி சேஞ்சஸ் கொடுக்கலாம்? சேம் R3 minus 7R1 வந்து பண்ணலாம். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ R3 minus 7R1 இட்ஸ் ஓகே சஹனா? ஸோ என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு ஆயிரும். சரிங்களா? இந்த இடத்துல 0ன்னு ஆயிரும். ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு 10 minus 7 into 2 இல்லைங்களா? ஸோ 10 minus 14, ஸோ இட் பிகம்ஸ் -4 சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 minus 7 into 3 மா. ஓகே, ஸோ 12 minus 21, ஸோ வாட் இஸ் த வேல்யூ பா? எஸ், ஸோ இட் இஸ் -9. ஓகேவா? ஸோ -9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்துட்டு 0 ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது R1க்கு வந்து போகவே போகாதீங்க. R2 R3லேயே வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை வந்து 0 பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டேர்மை 0 பண்ணணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 இந்த இடத்துல ஃபுல்லாக 0 இல்லையா? ஸோ இங்கே 0 தான் இருந்துச்சு. இங்கே 2 4 அண்ட் இங்கே 5 9.
ஸோ நீங்கள் சிம்பிளாக அப்படியே எழுதிட முடியாது டேரெக்டாக. ஸோ என்ன பண்ணணும், R2க்கு நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்குறீங்க. அப்போ R2க்கு எப்படி சேஞ்சஸ் தரீங்க, R2 × -1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா மைனஸ் கூட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ அது வந்து நமக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. அண்ட் R3 → R3 × -1. ஸோ அப்படி வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, எய்தர் யூ கேன் டிவைடட் பை -1 ஆர் யூ கேன் மல்டிப்ளை பை -1. ஓகேவா, எஸ் புரிஞ்சுதா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அகெயின் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். அதில் வந்து இந்த டேர்மை வந்து நீங்கள் 0 ஆக்கணும். சரிங்களா, அப்போ R3 - 2R2 வந்து பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து 4 இருக்கு அண்ட் அதுக்கு முன்னத்த வேல்யூ நமக்கு 2 இருக்கு இல்லையா. அப்படிலாம் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் வரும். பட் நான் வரும்போது மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா ஏஞ்சல், ஓகேவா. ஸோ நான் வரல அப்படின்னா வேறு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஓகேவா. ஸோ 1 2 3 0 0 0ன்னு இருக்குப்பா. ஸோ இதில் வந்து R3க்கு வந்து சேஞ்சஸ் கொடுக்குறீங்க. சரிங்களா, ஓகேவா. R3 → R3 - 2R2 இருக்கு. சரிங்களா, 2R2 இருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 0 தான் இருப்பாங்க, இவங்களும் 0ன்னு ஆயிடுவாங்க. ஸோ இது ரிமைனிங் டேர்ம் என்ன பாருங்க, 9 - 2 × 5 இல்லைங்களா. அப்போ 9 - 10, ஸோ இட் பிகம்ஸ் -1. சரிங்களா, ஸோ -1 0ன்னு கிடைச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இந்த டேர்மை நான் வந்துட்டு ஸோ மைனஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஆர் யூ கேன் டைரக்ட்லி ரைட் லைக் திஸ்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சேம் தான். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவல் டு த வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா, ஸோ த ரோ ஆஃப் A ஈக்குவல் டு இந்த இடத்துல 3 தான் இருக்கு அண்ட் ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் நமக்கு 3 தான் இருக்கு. அப்போ த ஹோல் திங் விச் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ ஈக்குவல் டு n இருந்துச்சு அப்படின்னா ஸோ வாட் இஸ் த வேல்யூமா, என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்னப்பா, it is trivial solution. Yes, a system of linear equations has unique solution and it is also trivial solution. Okay va, so the avladha mudinchu. okayங்களா. so the next problem வந்துட்டு so try பண்ணி பார்க்கறீங்களா இந்த question. yes, நீங்க try பண்ணி பார்க்கறீங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் த சிஸ்டம். சேம் அதே தான் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சேம் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. ஹாய் உதயா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஸோ த சேம் ஒன் தான் பட் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா. எஸ், ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. 3 2 7 0 0 0 and 4 - 3 - 2 and it is 5 9 23. ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் கொடுக்குறோம் இல்லையா, ரோ சேஞ்சஸ் கொடுக்குறோம்ல, அதில் மட்டும்தான் மெயினாக மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குறதுங்கிறது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அப்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே என்ன சேஞ்சஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், மல்டிபிள் கொஸ்டின்ஸும் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. எஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன கொடுக்கலாம்ப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன கொடுக்கலாம், R1 → 4R1 - 3R2. ஸோ R1 சேஞ்சஸ் கொடுக்கணுமா, R1 சேஞ்சஸ் கொடுக்கணுமாடா, கொடுக்கணுங்கிறது கிடையாது. சரிங்களா, இப்போ நம்ம R2க்கு தானே சேஞ்சஸ் கொடுக்கணும், இவங்க 3 பேர்த்த தானடா நம்ம 0 பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து R2க்கே டேரெக்டாக சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். சரியா, R2க்கே வந்து டேரெக்டாக சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 3 2 7 0 0 0 அண்ட் R2க்கு சேஞ்சஸ் கொடுக்கணும்ப்பா. சரிங்களா. ஸோ R2க்கு எப்படி சேஞ்சஸ் கொடுப்பீங்கப்பா, ஃபார் 1 நோ நீட் டு கேல்குலேட் தட்மா, இப்படியே நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம். 1 வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் R1 / 3 பண்ணிங்கனாலே போதுமே, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம் 0டா. 4R1 - 3R2 பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம் 0 தானே, 1 வராதுல்ல. இல்லை நீங்கள் சொன்ன சேஞ்சஸில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 0 தானடா வரும், 1 வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை 3 தான் பண்ணணும். டிவைடட் பை 3 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 ஆயிரும். சரிங்களா, அடுத்த எலிமெண்ட் என்ன ஆகும், விச் இஸ் 2/3 ஆயிரும், அடுத்தது 7/3 ஆயிரும். அப்போ அது என்ன ஆகும், நமக்கு இன்னும் பெரிய தலைவலி தான் வரும். சரிங்களா, அதனால வேணாண்டா, அது பிரச்சனை கிடையாது. 1 இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி, ஓகே தான். ஆனால் வந்துட்டு நம்ம எல்லா டேர்முக்கும் இப்படி மாற்றணுங்கிறது கிடையாது. சரிங்களா, நீங்கள் இங்கே டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ R2க்கு வந்து நம்ம சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்ப்பா, 3R2 - 4R1 பண்ணலாமா. இட்ஸ் ஓகே சஹானா, இட்ஸ் ஓகே. நீங்கள் யோசிச்சது வந்து கரெக்டு தான், நான் தப்பு சொல்லலை, நீங்கள் யோசிச்சது ஓகே தான்.
எஸ் ஓகே. ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும் நமக்கு 0ன்னு ஆயிரும்பா சரிங்களா. ஸோ அடுத்த வேல்யூ எடுங்க 3 இன்ட்டு -3யா. ஸோ -4 இன்ட்டு 2 சரிங்களா. ஸோ இப்போ -9 -8 ஸோ இட் பிகம்ஸ் -17 சரியா. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ 3 இன்ட்டு -2 and 4 into 7 சரிங்களா. ஸோ -6 and here we have the value -28 ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் -34 அதே மாதிரி R3க்கும் நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் சரிங்களா. R3க்கும் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ R3க்கு என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்கப்பா? R3க்கு என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்? 3R3 -5R1 பண்ணலாமா? 3R3 -5R1 எஸ் லக்ஷ்மி எஸ் குட். ஓகே. ஸோ சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 0 ஆயிரும்ப்பா. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ 3 இன்ட்டு 9 -5 இன்ட்டு 2 சரிங்களா. ஸோ 27 -10 ஸோ இட் இஸ் +17 தான் ஓகேவா. 17 கிடைக்கும். ஸோ அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 23 -5 இன்ட்டு 7 இல்லைங்களா. ஸோ இவங்க ரெண்டு பற்றி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு? எஸ் இட் இஸ் 69 -35 லடா. ஸோ உங்கள் ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? எஸ் சஹனா. ஓகே. ஹாய் மதி. ஹாய் குட் ஈவினிங் ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 34 சரிங்களா. 34ன்னு கிடைக்கும். ஓகேவா. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியராமா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? யூ ஹாவ் எனி அதர் டவுட்ஸ்? ஓகே தர்ஷன். ஓகே ஹாய் குட் ஈவினிங். எஸ் இல்லை ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே தானே? ஓகேம்மா ஓகே யா ஓகேம்மா. ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா. நம்ம R3க்கு சேஞ்சஸ் கொடுக்கணும். R3க்கு என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்? ஏன்னா அந்த 17ங்கிற வேல்யூ நமக்கு 0 ஆகணும் இல்லையா. அப்போ என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்கம்மா? எஸ் என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்? R3க்கு என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்க? எந்த சேஞ்சஸுமே கொடுக்க முடியல. ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்கனாலே போதும் தான். எதுவுமே பெருசாக கொடுக்க வேணாம் கரெக்டா. ஸோ R3 tends to R3 plus R2 பண்ணலாமா? R3 plus R2 பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம் 0 ரைட். ஓகே. ஸோ இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ஓகேவா. எஸ். ஸோ சிம்பிளி யூ கேன் டேக் R3 plus R2 சரியா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே 0 ஆயிரும் அந்த லாஸ்ட் ரோ சரியா. அப்போ என்ன ஆகும்? இங்கே ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அண்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆல்சோ 2 ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? <n அதாவது <3 இருக்கு. அப்போ இந்த எஸ் ஓகே ஏஞ்சல் ஓகே டன். ஸோ இதில் என்ன கண்டுபிடிப்பீங்க? விச் இஸ் <3ன்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அப்போது இதில் வந்துட்டு நான் ட்ரிவைல் சொல்யூஷனாக இருக்கும்போது இங்கே ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எய்தர் யூ கேன் டேக் அ டி ஆர் எஸ் ஓகேவா. ஒரு பேராமீட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க ஓகே. ஸோ இதில் ஃபைனலி நமக்கு வந்து இசட் வேல்யூ வந்து கிடையாது இல்லையா. அதாவது லாஸ்ட் ரோ கிடையாது. ஸோ இசட்டை நீங்கள் டேரெக்டாக டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராமீட்டர். ஸோ நான் ட்ரிவைல் சொல்யூஷனாக இருக்கும்போது ஓகேவா. நான் ட்ரிவைல் சொல்யூஷனாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துப்பீங்க சரிங்களா. இசட் இஸ் ஈக்குவல் டு டின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. ஸோ இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கம்மா. -17y. ஸோ இசட்டை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம், மற்ற வேல்யூக்கு எடுக்கல. ஸோ எக்ஸும் ஒய் வேல்யூ நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா. ஸோ -34 t ஈக்குவல் டு 0 ஏன்னா இசட்டுக்கு பதிலாக நம்ம டி எடுத்திருக்கோம். அதனால நான் 34t வச்சிருக்கேன் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. ஸோ -17y which is equal to 34t இருக்குப்பா. ஸோ y equal to 34t divided by -17 ஓகேங்களா. -17. ஸோ வாட் இஸ் த வேல்யூப்பா? y equal to -2t கிடைக்குமா? y equal to -2t. ஸோ இப்போது இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே லக்ஷ்மி செக் பண்ணிடலாம். ஸோ z is equal to t and y equal to -2t அப்படின்னு சொல்லி இருக்குது சரியா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ 3x மைனஸ் இங்கே வந்து 2yன்னு இருக்குங்களா.
அண்ட் ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கு சரியா. ஸோ இதில் கொண்டு வந்து ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3x மைனஸ் 2t ப்ளஸ் 7 இன்டூ t சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3x ப்ளஸ் 4t ப்ளஸ் 7t சரிங்களா. ஓகே, ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? எஸ் சாரி, ஹியர் வி ஹாவ் த ப்ளஸ்மா, ப்ளஸ் 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 2y. ஓகே சாரி. So 3x plus 3t equal to 0. So 3x equal to minus 3t. So x is equal to minus 3t divided by 3. Okay va? அப்போ x is equal to நமக்கு minus t சொல்லி கிடைச்சிருக்கு. Okay va? minus t சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இங்க வந்து நீங்க ஃபைனலா எழுதிரலாம். x is equal to minus t and y equal to minus 2t and z is equal to t சொல்லி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? Okay va? புரிஞ்சுதா? Yes? ஸோ சொல்யூஷன் எடுக்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் வந்து எடுக்கணும் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி அண்ட் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2t அண்ட் இஸ் இஸ் ஈக்குவல் டு டிங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஆர் யூ கிளியர்மா? ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? என்னாச்சு ஏஞ்சல்? வாட் ஹேப்பன்மா? ஓகே ஓகே டன். எஸ் எஸ் ஓகே. So the next question try பண்றீங்களா? இல்ல நான் சால்வ் பண்ணிரவா? So solve the following system of homogeneous equations. So solve பண்ணி பார்க்கறீங்களா? தர்ஷன், why தர்ஷன்? Okay, yes, 12th தமிழ் லைவ் கிளாஸ். ஸோ தமிழ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்போ தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அது நார்மல் டேஸில் உங்களுக்கு கட் ஆஃப் சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அது ரிமைனிங் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே எக்ஸாம் டைம் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும் சரியா. ஓகேவா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை நான் சால்வ் பண்ணுமா? சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ மல்டிபிள் கொஸ்டின் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? நான் சால்வ் பண்ணணும்னா இப்போ நான் சால்வ் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ் சொல்லுங்க. ஓகேவா? நாளைக்கு 10th கிளாஸ் இல்லைம்மா, அடுத்த நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கு சரிங்களா. ட்ரை பண்ணுறீங்களா? சரி ஓகே லக்ஷ்மி. ஓகே, ஸோ 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நெக்ஸ்ட் வீக் தான். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து 11th வந்து இன்ட்ரோ பண்ணிடலாம் சரியா. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டிட்டர்மைன் தி வேல்யூஸ் ஆஃப் lambda for which the following system of equations. உங்களுக்கு வந்து இங்கே 3 equations கொடுத்துருக்காங்கம்மா. அண்ட் இந்த 3 equationsல வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நான் ட்ரைவல் சொல்யூஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகேவா? அப்போது நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம். when lambda equal to, when mu equal to, லைக் அந்த மாதிரி when k equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு அதில் வந்து லாம்டாக்கு வந்து 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதில் வந்து ஒரு லாம்டா வேல்யூ வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் இன்னொரு லாம்டா வேல்யூ வந்துட்டு நான் ட்ரைவல் சொல்யூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கொஷினை வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதுங்க சரிங்களா. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதுங்க. ஓகே, so it is 1 1 3 and the next one is 4 3 lambda and 2 1 2 சரியா. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு 1ல் இருக்குது. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஆனால் செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா அப்படிங்கிற ஒரு அன்னோன் வேல்யூ வந்து அங்கே இருக்காங்க. அந்த லாம்டா தூக்கிட்டு வந்து தேர்ட் ரோவில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா R2ஐயும் R3ஐயும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா. R2 அண்ட் R3ஐ நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? எஸ், அவங்க 2 பேர்த்த மட்டும் சேஞ்சஸ் வந்து கொடுங்க. R2 interchange to R3 சரிங்களா. 4 3 lambda 2 1 2. ஓகேவா? இவங்க 2 பேர்த்த மட்டும் ஹாய் காவியாவா? பேர் மறந்துட்டேன், தயவுசெய்து சொல்லிடுங்க. ஏதோ பேருமா, நான் பேர் மறந்துட்டேன். ஸோ சொல்லுங்க சரிங்களா.
லைக் ஓகே. ஸோ இதில் வந்து R2 R3 வந்து சேஞ்சஸ் கொடுக்குறீங்கம்மா. ஸோ த சேம் அஸ் இந்த 3 டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0 பண்ணணும் சரிங்களா. ஸோ 0 பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்ப்பா, ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், எஸ் 1 1 1 ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண போகிறது கிடையாது. காவியஸ்ரீ ஓகே ஓகே எஸ்மா ஹவையோடா. ஸோ R2 tends to R2 minus 2R1 பண்ணலாமாப்பா, எஸ் 2R1 பண்ணலாமா, அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இட் பிகம் 0. எப்போவுமே வந்து சைடில் சின்ன வேல்யூவோ பெரிய வேல்யூவோ தயவு செஞ்சு சைடில் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே சஹனா ஓகேடா. இத்தனை நேரம் எங்கடா போனீங்க, இங்கே தான் இருந்தீங்களா? ஸோ 1 minus 2 into 1 இருக்குங்களா. ஸோ 1 minus 2 ஸோ இட் பிகம்ஸ் -1 சரியா. -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 2 into 3 சரியா. அப்போ 2 minus 6 கிடைக்கும். ஸோ இட் இஸ் -4 சரியா, -4. அண்ட் R3யும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும். சேம் அதே மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்கலாம். R3 minus 4R1 வந்து பண்ணலாம் சரிங்களா. R3 minus 4R1 வந்து பண்ணலாம் சரிங்களா. எஸ் லக்ஷ்மி எஸ். அப்படியா காவியா, அதெல்லாம் பார்த்தா என்னடா பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கே ஸ்ட்ரெஸ் ஆனால் எப்படி, இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல பார்த்துக்கலாம் சரியா. ஃப்ரீயாக விடுங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேணாம் சரியாடா. ஓகே ஓகே சஹனா ஓகே ஓகே எஸ்மா. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம R3 minus 4R1 பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அப்போ இட் பிகம் 0. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ இஸ் 3 minus 4 into 1 இல்லைங்களா. அப்போ 3 minus 4 இருக்கும். இட் இஸ் -1 சரியா, -1 சொல்லியிருக்கேன். டெஃபினெட்லிடா காவியா. ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா minus 4 into 3டா. ஓகே ஸோ அப்போ லாம்டா minus 12 கிடைக்கும். லாம்டா minus 12 அண்ட் வந்து த நெக்ஸ்ட் வேல்யூ பிகம் 0. ஓகே 11th மேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக 11th வந்து கிளாஸ் இருக்குது சரியா. மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேவா. 11th கிளாஸ்ன்னு கேட்குறீங்க. 11th கிளாஸ் வச்சு 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வராமல் இருங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஆல்வேஸ் ஆஸ்கிங் ப்ளீஸ் 11th மேக்ஸ் பட் 11th மேக்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ யாருமே வரதில்லை ஓகேம்மா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த வேல்யூவை நம்ம 0 பண்ணணும் இல்லையா. எப்படிமா 0 பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்க யோசிங்க பார்க்கலாம். எஸ் என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், திங்க் அபவுட் இட்மா. என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்க. R3 tends to R3 minus R2 simply you can take R3 minus R2. yes Lakshmi good. so R3 minus R2 அப்போ என்ன ஆகும், மேக்ஸ் ஈஸி தான். ஈஸி நினச்சிங்கன்னா ஈஸி, டஃப் நினச்சா டஃப், அவ்வளோதான். எஸ் ஸோ இட் பிகம் 0மா சரிங்களா. -1 சொல்லியிருக்கும். ஸோ -1 + 1 பிகம் 0 ஓகேவா. அடுத்தது நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 1 செகண்ட்மா. ஓகே ஸோ அடுத்து என்னப்பா இருக்குது, லாம்டா -12 -4 இல்லையா. அப்போ லாம்டா -12 + 4 இட் இஸ் லாம்டா -8 சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு லாம்டா -8 கிடைக்கும். ஸோ இப்போ இதோட நம்மளோட சொல்யூஷன் முடிய போகிறது கிடையாது. நமக்கு தான் 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க அண்ட் இன்னொன்று வந்து நான் ட்ரிவைல் சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க சரியா. யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் வேணும், யூனிக் சொல்யூஷன்னா என்ன கண்டிஷன் வேணும். Hi Abhi, good evening. Hi Surya. Hi. So unique solution அப்படின்னா என்ன கண்டிஷன் நமக்கு வேணும். யோசிக்கிறீங்களா? ஸ்டார்டிங்கே வந்து தியரி பார்ட்டு சொல்லும்போது கவனிக்கிறதே கிடையாது. தனீஷ் ஓகேம்மா ஓகே குட் எஸ் கரெக்டு தான். போத் ஆர் ஈக்குவல் டு 3 ஒன்லி நோ. எஸ் சூர்யா குட் ஈவினிங்மா. அபி இந்த 12th கிளாஸ் ஓகேவா. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் லாம்டா ஈக்குவல் டு ஸோ கேஸ் 1 எப்படின்னா நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்டா ஓகேவா. யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ரோ ஆஃப் A ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு n இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட n வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3ன்னு சொல்லி வந்து கிடைச்சிருக்கணும் இல்லையா, அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ எந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும்னா வென் லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 8. ஏன்னா ஈக்குவல் டு 8 போட்டிங்க அப்படின்னா இட் பிகம் 0 நோ. ரோ 3 வந்து 0 ஆயிரும் இல்லையா. அப்போ ரோ 3 வந்து 0 ஆகக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து 8ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போது லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட வேல்யூ என்ன ஆகும்,
ரோ ஆஃப் ஏவும் 3 தான் கிடைக்கும், ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 3 தான் கிடைப்பாங்க. ஸோ the both are equal to n இல்லையா, ஸோ both are equal to 3ன்னு சொல்லி இருக்கு சரிங்களா, both are equal to 3. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் அ ட்ரைவல் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, எஸ். ஸோ இப்போ கேஸ் 2 எடுத்துக்கோங்க. ஸோ கேஸ் 2ல நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கப்பா, நான் ட்ரிவைல் இல்லையா. ஸோ நான் ட்ரிவைல் அப்படின்னா என்ன கண்டிஷன், நான் ட்ரிவைல் அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். அபி கவனிக்கலையா? ஓகே லக்ஷ்மி, ஓகே ஓகே குட். ஸோ வென் lambda equal to 8 இல்லைங்களா, when lambda equal to 8 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோ 3 வந்து 0 ஆயிரும். அப்போ நம்மளோட ரோ ஆஃப் ஏவும் 0வா தான் இருக்கும், ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 0. நோ நோ நோ, போத் ஆர் நாட் டிஃப்ரெண்ட்மா தனிஷ், டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது சரிங்களா. ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து 2 அண்ட் ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ 2. ஓகேவா? ஸோ விச் இஸ் லெஸ் தேன் n, அதாவது லெஸ் தேன் 3-ஆ இருக்கு சரிங்களா, லெஸ் தேன் 3-ஆ இருக்கு. அதனால இதை வந்து நான் ட்ரிவைல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் சரிங்களா. புரிஞ்சுதா? எஸ், ஓகேவாம்மா, புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த கொஷினும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க தெரியுமா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. என்ன அபி? என்ன? ஓகேவாமா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. ஓகேவா? ஸோ கிளியராக வந்து கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இல்லை. கொடுத்துருக்கிற இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எஸ், பேலன்ஸ் பண்ணிடுவோமா? அவ்வளோதான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பை யூசிங் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் சரியா. ஸோ இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் சரியா. ஓகே, எஸ். ஸோ பேலன்சிங் பண்ணிடலாமா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அவங்கள அப்படி தனித்தனியாக பிரித்து போட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எப்படியோ நம்ம வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே இந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வந்து வேணும். அந்த வேரியபிள் வச்சு தான் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஹாய் நிதிஷ், குட் ஈவினிங். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிளை இன்ட்ரோ பண்ணணும். ஸோ எப்படி இன்ட்ரோ பண்ணுவீங்க? இஸ் ஆர் ரெடி ஐடியா? இந்த ஈக்குவேஷனுக்குள்ள நீங்கள் வந்துட்டு வேரியபிள்ஸை இன்க்ளூட் பண்ணுவீங்க. எப்படி பண்ணலாம்? ஏஎஸ், ஹாய் ஏஎஸ். ஸோ உங்கள் நேம் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இன்ட்ரோ பண்ணுவீங்க? வேரியபிள்ஸ் வேணும்ல, வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தானே அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். வேரியபிள்ஸே இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது வேல்யூஸை? அஸ்ஃபர், ஓகே அஸ்ஃபர், ஓகே ஓகே டன். ஸோ எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்கப்பா? எஸ், ஸோ ஒன்லி x1 x2 x3 ஒன் செகண்ட். வெறும் x1 x2 x3 மட்டும்தான் வருமா? இங்கதான் நமக்கு 4 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேர் இருக்காங்கல்ல, ஆட்டம் நம்பர் வச்சுதான் பேலன்ஸ் பண்ணணும். பட் இங்க நமக்கு வேரியபிள் வேணும், மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல நம்ம பண்ணும்போது ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து வேணும்ல. அப்போ இங்க என்ன பண்ணலாம், இன்ட்ரோ பண்ணுங்க. x1 C5H8, x2 O2, x3 CO2 அண்ட் x4 H2O. ஓகேவா? இப்போ இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவேஷனையா ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கார்பன் இருக்காங்க, ஒருத்தர் ஹைட்ரஜன் இருக்காங்க, ஒருத்தர் ஆக்சிஜன் இருக்காங்க. இந்த 3 பேர்த்த வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ அதை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கார்பன் வந்து எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டம் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து எடுக்க போறீங்க சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 5x1. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா 5x1.
ஸோ அந்த ஆட்டம் நம்பரை வச்சு அதோட கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க சரிங்களா 5x1 ஓகேவா இப்போ நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கார்பன் மட்டும் தான் நான் எடுக்க போறேன்னு சொன்னேன் செகண்ட் டேர்ம்ல கார்பன் கிடையாது அதுக்கு அடுத்த டேர்ம்ல கார்பன் இருக்கு ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா ஏன்னா ஈக்குவல் கண்டிஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் டென்ஸ் டு அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் கண்டிஷன் தான் எடுக்க போறீங்க சரிங்களா ஸோ இப்போ ஈக்குவல் எடுக்கும் போது இங்கே என்ன ஆகும் நமக்கு which is equal to x3 ஆகும் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்காங்கம்மா ஸோ அதனால x3 சொல்லி எடுத்துக்கிறீங்களே சரிங்களா x3 சொல்லி எடுத்துக்கிறீங்க இப்போ இது என்ன பண்ணலாம் அகைன் சிம்பிளிஃபை பண்ணுங்க 5x1 minus x3 which is equal to 0 சொல்லி எடுத்துக்கிறீங்க சரிங்களா இது ஒரு ஈக்குவேஷன் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஹைட்ரஜன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் 8x1 வருமா which is equal to second termly hydrogen கிடையாது third termly கிடையாது fourth termல இருக்காங்க 2 times இருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க 2x4 னு எடுப்பீங்க 2x4 னு சொல்லி எடுப்பீங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ணுங்கம்மா 8 வந்து 2 times போயிடுவாங்க and 2 1 times வந்து போயிடுவாங்க சரியா ஸோ இது ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் சாரி 4 times ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆகும் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க 4x1 ஈக்குவல் டு x4 இருக்கு ஸோ இவங்களை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு கார்பன் எடுத்தாச்சு ஹைட்ரஜன் எடுத்தாச்சு அடுத்தது ஆக்சிஜனோடது எடுத்துக்கோங்க சரிங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் வச்சு எடுத்துக்கோங்கம்மா ஸோ ஆக்சிஜன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பாருங்கள் செகண்ட் டேர்மில் இருக்குது ஸோ x2 எடுத்துக்கலாம் ஸோ தென் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்காங்க ஸோ அப்போ வந்துட்டு 2x3 எடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க ஸோ ப்ளஸ் x4 மட்டும் எடுத்தால் போதும் அப்போ இந்த வேல்யூவை அகைன் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் எப்படி எழுதுவீங்க x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0 ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா யா ஐம் குட் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் ஸோ இது புரிஞ்சுதா இது கிளியரா இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஏன்னா இவங்கள தான் அடுத்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுத போறோம் ஸோ கார்பன்ல இருந்து எடுக்கிறீங்க ஹைட்ரஜன்ல இருந்து எடுக்கிறீங்க ஆக்சிஜன்ல இருந்து எடுக்கிறீங்க இஸ் இட் கிளியர் ஆர் நாட் ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ ஓகே தானே ஸோ இவங்களை என்ன பண்றீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எடுத்து எழுதுங்க சரிங்களா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எப்படி எடுத்து எழுதுவீங்க அதே மாதிரி தான் x1 x2 x3 ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா அதே ஃபார்மேட்ல எடுத்து எழுதுவீங்க ஓகேப்பா ஓகே ஓகே டன் எஸ் ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுங்கம்மா ஸோ A augmented to B ஓகேவா தனேஷ் done thank you ma thank you it is 2x2 only thank you pa thank you so much yes so இப்போ வந்துட்டு வேற ஏதாவது டவுட் இருக்கா வேற ஏதாவது கரெக்டா தானே எழுதி இருக்கேன் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுங்க சரிங்களா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதும் போது ஸோ த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு வந்துட்டு 1 இருக்காங்க சாரி அதாவது x1 இருக்காங்க x3 வந்து இருக்காங்க சரியா ஆனா 2 இல்ல 4 இல்ல அந்த டேர்ம் எல்லாமே நமக்கு 0 ஆயிரும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்காங்க செகண்ட் டேர்ம் பிகம் 0 அண்ட் தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ்ல இருக்கு ஸோ -1 போடுங்க ஃபோர்த் டேர்ம் 0 சரியா ஓகேவா அடுத்தது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க சரிங்களா செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கு நமக்கு 4 x1ல இருக்கு x4ல இருக்கு இந்த இன் பிட்வீன்ல x2 இல்ல x3யும் இல்ல சரியா சோ அப்ப அவங்க வந்துட்டு 0 ன்னு இருப்பாங்க ஓகேவாமா டைரக்டாலாம் அப்படி எழுத முடியாது அப்படி எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க சஹானா இது வந்து கெமிஸ்ட்ரி கிடையாது மேக்ஸ் ஓகேவா ஸோ நீங்க யோசிக்கிறது வந்து கரெக்ட் தான் ஆனா அப்படிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல ஓகேவா இவ்வளோ சிம்பிளிஃபையா எழுதுனீங்க அப்படின்னா எப்படி 5 மார்க் தருவாங்க ஓகே ஸோ தெர் இஸ் சம் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் திஸ் கொஸ்டின் நோ ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர்ட் ஒன் சரியா ஸோ தேர்ட் ஒன்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இல்லையா x1 வந்து கிடையாது ஸோ நெக்ஸ்ட் ஒன் இருக்காங்க அண்ட் x3 வந்து பார்த்தீங்க x3 வந்து -2
அண்ட் x4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 and 0 சரியா. ஸோ இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை வந்து பண்ணணும். சேம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக வந்து மாற்ற போகிறீங்க. அதில் வந்து இந்த த்ரீ வேல்யூஸை தான் வந்துட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை வந்து மாற்ற போகிறீங்க சரிங்களா. ஸோ சேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகேவா. ஸோ சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. லைக் வந்துட்டு இப்போ அந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, செகண்ட் ரோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் போட்டுட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நீங்கள் தேர்ட்ல வந்து கொண்டு வந்துடலாம் சரியா. ஸோ இன் பிட்வீன்ல வந்து கொஞ்சம் ஜீரோன்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் ஈஸி. நோ எழுதுறேன் அப்போதான் புரியும். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க சரியா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 4 0 0 -1 and 5 0 -1 0 0 2 -2 -1 இல்லையா. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். ஸோ R2 tends to R3மா. ஸோ அங்கே ரெண்டு பேர்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 4 0 0 -1 and here we have the value 0 2 -2 1 -1 and the next one is 5 0 -1 0 ma. Yeah, okay Sahana, bye, take care. ஓகேடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஒரே ஜாப் என்ன அப்படின்னா இவங்களை மட்டும் 0 பண்ணால் போதும். என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? ஒரே ஒரு இதுதான், இவங்களை மட்டும் 0 பண்ணால் போதும். என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்ப்பா? எஸ், என்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க? எஸ், என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்ப்பா? டக்குனு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? R2 இன்டர்சேஞ்ச் R1னா ஏன் அதை பண்ணணும்? அது பண்ணுங்கிற நீட் இல்லைல்ல லக்ஷ்மி. ஏன்னா இப்பதான் நம்ம சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுமே. வெறும் அந்த 5 மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்ப R3 tends to 4R3 minus 5R1 பண்ணலாம் இல்லையா. 5R1 பண்ணல, 4R3 minus 5R1 பண்ணலாம் சரியா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். 0 -1 0 0 0 and it becomes 0 2 -2 -1 and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஆயிரும்பா. so the next value also becomes 0. so the அடுத்தது என்ன வரும் நமக்கு? 4 into -1 -0 பா. so it is -4 right. -4 ன்னு இருக்காங்க. and அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா so 4 into 0 -5 into -1 இல்லையா. so it is +5 ன்னு இருக்காங்க. ஓகேவா. so இப்போ இதுல இருந்து எந்த இடத்துல லக்ஷ்மி? அதான் ஆயிடுச்சு இல்லப்பா, இந்த மூணுமே 0 ஆயிடுச்சுல்ல. இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? அதான் மூணுமே 0 ஆயிடுச்சுல்ல. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இதுல இருந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ரோ ஆஃப் ஏ எடுக்கணும் அண்ட் ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் ரோ ஆஃப் ஏ வேல்யூ ஹியர்? ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்காங்கம்மா? நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் எடுங்க, ரோ ஆஃப் ஏ எடுங்க, ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுங்க. நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் 3 இருக்காங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 3 இருக்காங்க. ஏன் பர்வீன்? கண்டிப்பா தெரியணுமா? தட் இஸ் சீக்ரெட். தனிஷ், நான் கேக்குறது நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் கேக்குறேன். நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க இந்த क्वेश्चनல? 4 இருக்காங்க இல்லையா. 4 இருக்காங்க சரியா. இவங்க வந்து 3 இருக்காங்க, இவங்க வந்து 3 இருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷனா இருக்குமா, நான் ட்ரிவைல் சொல்யூஷனா இருக்குமா? தட் இஸ் ட்ரிவைல் ஆர் நான் ட்ரிவைல்?
it is less than n, right? Which is less than n. Okay va, number of unknowns oda less than irukku. So the system of linear equations is inconsistent and it has infinitely many solutions. சரியா? So இது வந்து பாத்தீங்க அப்படினா inconsistent ஆ இருக்கு. இந்த solution வந்து inconsistent ன்னு சொல்லிரலாம் and it has infinitely many solution. Okay va? சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன changes வந்து நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படினா 4 அனௌன்ஸ் இருக்காங்க. சரியா? இந்த 4 அனௌன்ஸ்ல ஒருத்தருக்கு ஆர்பிட்டரி வேல்யூ வந்து நீங்க கொடுக்கணும். ஆர்பிட்டரி வேல்யூங்கிறது என்ன? எஸ், ஆர்பிட்டரி வேல்யூங்கிறது என்ன? அங்க ஒரு அசம்ஷன் அவங்க அங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ லைக் எப்படின்னா இன்டகிரேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஆர்பிட்டரி வேல்யூவை நம்ம இன்ட்ரோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 அப்படின்னு ஆகும். ஆனால் இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது கூட ஒரு வேல்யூ வந்துருவாங்க. அண்ட் அந்த பக்கம் இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு வந்து தெரியாது. அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? பிளஸ் சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். தட் இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ஒரு ஆர்பிட்டரி வேல்யூவை இன்ட்ரோ பண்ணணும். சரிங்களா? அது யார் அப்படின்னா x4 ஈக்குவல் டு டீன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுங்க. x4 ஈக்குவல் டு டீன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுங்க. ரிமைனிங் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம். எஸ், ஸோ இவங்க எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இவங்க எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்கப்பா. இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம x4 ஈக்குவல் டு டீன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல x4 எங்கெல்லாம் இருக்கோ அவங்கள நீங்கள் எடுத்து பண்ணலாம். சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை எடுக்கலாம் இல்லையா? 4x1 மைனஸ் x4ன்னு இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ x4க்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து சேஞ்ச் ஆகும்? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்பா? 4x1 ஈக்குவல் டு t ஆகுமா? ஸோ therefore x1 ஈக்குவல் டு t by 4. x1 ஈக்குவல் டு t by 4. கண்டிப்பா ஆர்ட்ஸ் குரூப்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல கொடுத்துறோம்ப்பா, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் நித்யா. ஓகேவா? எஸ், ஸோ x1 ஈக்குவல் டு t by 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா x1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த x1 என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? 1 செகண்ட் இருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 5x1 மைனஸ் x3 x3 ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ x1ஓட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் x1 வேல்யூ ஹியர்? ஓகே நித்யா, பை பை பை, டேக் கேர். எஸ், x1 வேல்யூ என்னமா? இட் இஸ் t by 4. நோ, t by 4. ஓகேவா? மைனஸ் x3, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ therefore x3 ஈக்குவல் டு 5t by 4ன்னு வருமா? ஓகேவா? 5t divided by 4. சரிங்களா? 5t divided by 4. இப்போ நமக்கு x3 தெரியும், x1ம் தெரியும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் x4ம் தெரியும் இல்லையா? அப்போ x2 வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதில் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. ஓகேவாமா? ஓகேடா, வில் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இதில் x3 வேல்யூ என்னடா? ஸோ x3 வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5t by 4ன்னு இருக்கா? அண்ட் x4ஓட வேல்யூ வந்து நமக்கு tன்னு தெரியும். ஸோ மைனஸ் t ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ 2x2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ம் 4ம் வந்து டிவைட் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் வந்து 5t டிவைட் பை tன்னு சொல்லியிருக்கு. ஸோ மைனஸ் t ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஹாய் விபாஷ், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ 2x2 இந்த டீங்கிற டேர்ம் இருக்கு இல்லைங்களா? அவங்கள மட்டும் எல்சிஎம் எடுத்து எழுதுங்க. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வரும்? 5t மைனஸ் 2t வருமா? டிவைடட் பை 2ன்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? டிவைடட் பை 2. ஸோ 2x2 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் வெளியே காமன் எடுக்கணுமா? ஸோ அப்போ தான் நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் வரும். சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 70 டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ 2x2 மைனஸ் 70 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 0.
So 2x2 equal to 70 by 2 இல்லையா? So x2 equal to 70 by 2 into 1 by 2. ஏன்னா opposite sideல போகும்போது reciprocal change ஆயிரும். So 70 divided by 4. ஓகேவா? Yes? Okay. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் கிளியராமா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே x1 x2 x3 x4 இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா t ஈக்குவல் டு 4னு சூஸ் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்தே நீங்கள் t ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். So இது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ therefore நீங்க வந்து t equal to not x மா t equal to 4 எடுக்கிறீங்க. சரிங்களா? t equal to 4. அப்ப x1 வேல்யூ என்ன ஆகும்? 4 by 4 it becomes 1. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது x2. x2க்கு நமக்கு என்னென்ன கிடைச்சிருந்தாங்க? 70 divided by 4 இல்லையா? அப்ப 7 into 4 divided by 4. So it is 7. ஓகே. அடுத்தது x3. x3 நமக்கு என்னென்ன கிடைச்சிருந்தாங்கம்மா? 5t by 4 இல்லையா? அப்ப இங்க என்ன ஆகும்? 5 into 4 divided by 4. 4 get cancelled. So the remaining 5 ன்னு சொல்லி இருக்கும். சரியா? ஓகேவா? remaining ஓகே விபாஷ். ஓகே ஓகே குட் குட். ஸோ அடுத்தது x4 மா. ஸோ x4 வந்து என்னென்ன எடுத்திருந்தோம்? நம்ம t எடுத்திருந்தோம் இல்லையா? x4 வந்து t எடுத்திருந்தோம். அப்ப இங்க டைரக்டா நீங்க 4னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க 4னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற 1 செகண்ட். ஓகே. சோ இதுல இருந்து நமக்கு x1 x2 x3 and x4 வேல்யூ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சோ எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்கம்மா? எஸ். சோ நமக்கு இங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, நம்ம என்னென்ன எடுத்திருந்தோம்? ஒரே செகண்ட். ஓகேவா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x1 ஓட வேல்யூ அண்ட் x2 x3 x4 இவங்க எல்லாத்து வேல்யூ நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இங்க என்ன வேல்யூ கிடைக்குது? x1 ஓடது வந்து 1 மா. ஸோ நீங்க டைரக்டா இதை மட்டும் எழுதிக்கலாம். அண்ட் வந்துட்டு x2 வந்து 7. ஸோ 7O2 அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா x3 ஓட வேல்யூ 5. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x4 ஓட வேல்யூ 4H2. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக வந்து சால்வ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது மிஸ்டேக்காக போயிடும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஸோ த ஃபர்ஸ்ட் சாப்டர் இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சாப்டரில் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து தெரியணும், இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் தெரியணும், ரோ எக்லான் ஃபார்மை ஈஸியாக சேஞ்ச் பண்ண தெரியணும், அண்ட் கிராமர்ஸ் ரூல் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கிராமர்ஸ் ரூல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் த சாப்டர் 1 பார்க்கும்போது ஸோ த மோரலஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? செகண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் சாப்டர் 1 முடிஞ்சில்ல. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, அது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் கூட ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? சொல்லுங்க அகமத். என்ன விபாஷ், என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ சாப்டர் 1ஓட ஓவரால் 11th கிளாஸா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் விபாஷ். ஓகே. ஸோ த ஓவரால் அவுட்லைன் சாப்டர் 1ல கொடுத்துட்றேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பாருங்க, இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அண்ட் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கிராமர்ஸ் ரூல் அண்ட் ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை வச்சு நீங்கள் சொல்யூஷன் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், அது எதில் வந்து சேஞ்ச் பண்ணணும், எதில் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரோ எக்லான் ஃபார்முக்கு ரோஸ்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும், இது அத்தனையுமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கிறதுலே ஈஸி, ஆனால் இருக்கிறதுலையே பெரிய கன்ஃபியூஷன் ஆகுறதும் வந்து சாப்டர் 1 தான். ஏன்னா அந்த ரோ எக்லான் ஃபார்ம்ல அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதாம்மா? எஸ். ஆர் யூ கிளியர் வித் தட்? ஓகே. ஸோ சாப்டர் 1ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? லேட் ஆயிடுச்சாவா? கிளாஸே முடிஞ்சிருச்சு. தேவஸ்ரீ. ஓகே தேவஸ்ரீ, அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல. ஓகே. எஸ். ஸோ சாப்டர் 1ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? எதுனாலும் இப்போ கேட்டுருங்க. அப்புறம் சாப்டர் 2 போனதுக்கப்புறம் மேம் சாப்டர் 1ல எனக்கு அது டவுட் இது டவுட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சாப்டர் 1ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ், கிளியராக எழுதிருவீங்க. அப்படிதானே? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அவ்வளோதான். பெருசாக வேறு எந்த விஷயமும் கிடையாது. அந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த 2 கண்டிஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலா வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1/(A × adjoint A). அந்த adjoint Aல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நிறைய பேர் அதை பண்ணிடுறீங்க. அதே மாதிரி சைன் ப்ளஸ்ஸா மைனஸா எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏன்னா அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது நான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1-2 மிஸ்டேக் நானுமே பண்ணுவேன். சரியா? ஸோ அதனால சொல்கிறேன், ரிப்பீட்டடாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? ஓகேவா? கிளியரா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். என்ன டவுட் அப்படின்னாலும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். மார்னிங் எவ்ரி மார்னிங் 1 hour வந்துட்டு மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ மட்டும் கிடையாது, த ஹோல் ஜேர்னி. ஓகே, நீங்கள் 12th முடிக்கிற வரைக்குமே மார்னிங் வந்து மேண்டட்ரியாக 1 hour வந்து மேக்ஸுக்கு மட்டும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. சரியாம்மா? புரிஞ்சுதா? எஸ், ஆர் யூ கிளியர்? Do you have any other doubts? ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கேளுங்க, நான் இப்போவே கிளியர் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? ஹாய் ஹர்ஷவர்தன். மேம் டவுட்டா இல்லை நோ டவுட்ஸா? எஸ் தேவா, சொல்லுங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. 11th இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. பப்ளிக் இல்லை, ஜாலியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, பார்த்தா கேட்டுட்ருக்கீங்க, லைவ் கிளாஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்மா அஹ்மத், திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் 11th நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏஸ் அபி? ஸ்டில் காஸ் ஜோர்டான் புரியலையா? காஸ் ஜோர்டான்ல நான் என்ன சொன்னேன்? ஸோ காஸ் ஜோர்டான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிமா. சரியா? சிம்பிள் அவுட்லைன் சொல்கிறேன். காஸ் ஜோர்டான்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏ மேட்ரிக்ஸ் வந்து கிவனாக கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஏ வந்துட்டு கிவன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹாவ் டு டூனா, ஏ கூட ஐ மேட்ரிக்ஸை நீங்கள் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எடுக்கணும். சரிங்களா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எடுக்கணும். சரியா? டுமாரோ வந்து காமன் தான், காமன் லைவ் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ த டெய்லி ஷெடியூல் நான் சொல்கிறேன். மார்னிங் டு ஈவினிங் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் வந்து ஐ மேட்ரிக்ஸ் எடுப்பீங்க. லைக் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏபிசி, ஸோ லைக் ஏதோ ஒரு வேல்யூ. சரியா? நான் வேல்யூ தெரில, சும்மா எழுதுறேன். சரியா? ஓகேவா? ஸோ ஐ வேண்டாம். ஓகே, ஸோ இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதை பண்ணிட்டு இதில் என்ன செய்யணும்னா சேம் ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. சரியா? ரோ எக்லான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது இதை வந்து ஐடென்டிட்டியாகவும் இது வந்து ஏ இன்வர்ஸாகவும் ஆயிடும். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ், அந்த ஹோல் மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு இல்லையா, அவங்கள வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். லைக் என்ன அப்படின்னா, இது 0 0 அண்ட் 1 0 1 மாற்றணும். அண்ட் இங்கே வந்துட்டு 0 0 இது வந்து 1 சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். அவங்கள வந்து ஏ இன்வர்ஸ்னு நீங்கள் எடுப்பீங்க. ஸோ காஸ் ஜோர்டானில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க தேவஸ்ரீ. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஐல மாத்துறது தான் வந்து புரியல. ஓகே, ஸோ அந்த ஐ டேர்ம்ல வந்து மாத்துறது வந்து புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே அந்த 1 வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. சரியா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ரோக்கு வந்து வாங்க. எப்பவுமே வந்து லைன் பை லைன் வந்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ எடுத்ததுமே வந்து கீழே இருந்து போகாதீங்க. ஸோ மேல இருந்து வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ், கிளியரா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா சாப்டர் 1ல? ஸோ காஸ் ஜோர்டான் இவ்வளோதான். ஐ மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ இன்வர்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. மறுபடியும் இருக்கா? என்னது என்ன தேவஸ்ரீ? சாப்டர் 1 அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். எனக்கே ரொம்ப நாளாக சாப்டர் 1 போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதானான்னு கேட்குறீங்க? போதுண்டா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்காமா? டைப் பண்ண லேட் ஆகுதா? குயிக்.
ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. தேவஸ்ரீ ரொம்ப நேரமா ஏதோ ட்ரை பண்றீங்க டைப் பண்றீங்க போல, ரொம்ப ட்ரை பண்ணி டைப் பண்றீங்க. ஸோ விட்டுருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டரா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான்ப்பா. காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துடலாம், சரியா? சாப்டர் 2 தான். அதில் மெயினாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸும் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா அதுலேருந்து நமக்கு கிரியேட்டிவ் வந்து கேட்பாங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, குதர்க்கமாகவே கேட்பாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து. ஜாலியா ஓகே. கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஐ வேல்யூஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சதுன்னா போதும். அந்த i⁻1லேருந்து i⁻4 வரைக்கும் அந்த 4 வேல்யூ தான். அது தெரிஞ்சது அப்படின்னாலே கிளியர் தான். ஓகேவா? எஸ், ஓகே தேவஸ்ரீ, டவுட்ஸ் இன்னும் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். see you in next class. ஓகே, ஸோ நோ இஷ்யூ, சரிங்களா? என்ன டவுட்டுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க, பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, அப்படியா சகனா? ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்லம்மா, ஃபர்ஸ்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் 1 சேஞ்ச் பண்ணிருங்க, சரிங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறத நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம், சரியா? காஸ் ஜோர்டான் அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஷினை சால்வ் பண்ணி பாரு தேவஸ்ரீ, சரியா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அப்போ வந்து அப்போவே டவுட்டுன்னு கேட்க வேண்டியது தானே? எஸ், சரிங்களா? ஓகே தேவஸ்ரீ, ட்ரை பண்ணி பாருங்க. புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா it will be easy. ஓகே, ஸோ see you guys, see you, good night, take care, see you in next class. Okay, see you tomorrow, don't forget to join the class. Okay, bye bye, take care. Yeah, Sahana, Devashree, Abhi, so the everyone, Danish. Okay, thank you ma, thank you so much. Yeah, good, very good. Yeah, thank you da Sahana.